இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து பெண் தோழர்களுக்கும் நிகழ்வை காரிலிருந்தே பார்த்தபடி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய மாநில அமைச்சர்கள், ஏன்னா அவங்களுக்கெல்லாம் சனாதனம் தான் முக்கியம். எதை நாம வேணான்னு சொல்றோமோ அதான் அவங்களுக்கு வேணும். தந்தை பெரியார் அவர்கள் சொன்னதை போல மனிதனை மனிதனாக நேசி, அவ்வளவுதான், சிம்பிள். நீ இந்த ஜாதியா இருக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மதமா இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீ ஆணா இருக்கணும்னு அவசியம் இல்லை, பெண்ணா இருக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த பாகுபாடும் இல்லாமல் மனிதனை மனிதனாக நேசி என்று சொன்ன தந்தை பெரியார் அவர்களுடைய வழியில் இன்னைக்கு பெண்கள் அரசியலில் களம் காண்பது புதுச்சேரியில குதிரை கொம்பா இருக்கு. புதுச்சேரியினுடைய சட்டமன்றத்தில் ஒரே ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தே ஆகணும்னு கண்டன குரல்கள் எழுந்த போது அவருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கிறாங்க. ஆனா பதவி வகித்த 2 ஆண்டுகள்ல இந்த ஆணாதிக்கமான சட்டமன்றத்துல நான் அமைச்சராக தொடர விரும்பவில்லை அப்படின்னு ராஜினாமா பண்ணிட்டு போறாங்கன்னா, அதாவது என்ன, அவங்க இவங்களை அடிக்கல, அவ்வளவுதான். ஆனா ராஜினாமா கடிதத்தை மூஞ்சில விழுச்சி ஜெண்டர் பயஸ் தான் இருக்கீங்க, பாலின வேறுபாடு காட்டுறீங்க. பாலின வேறுபாடு என்பது என்ன? ஆணுக்கு ஒரு மாதிரியும் பெண்ணுக்கு ஒரு மாதிரியும். ஆண்கள் ஈஸியா கதையில சட்டம் ஆடிக்கிட்டு கதர் வெட்டி கட்டிக்கிட்டு அரசியல் காலத்துக்கு களமாடுறது ரொம்ப சுலபம். ஏன்னா அந்த வெள்ளை சட்டையாவே இருக்கிறதுக்கு அவங்க வீட்டுல ஒரு பெண் தினந்தோறும் உழைத்து கொண்டே இருக்கிறார். ஆனா பெண் அரசியல் களம் காண்பதுல காலையில எழுந்து அவ சமைச்சு வீட்டுல இருக்கவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவ சாப்பிட்டு ஊறி சுட்டு வச்சுட்டு தான் நாங்க போராட்டத்துக்கே வரணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இன்னைக்கு புதுச்சேரியில பெண்கள் அரசியல் களம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். வீட்டை விட்டு ஒரு பெண் வெளியே வந்தாலே அவளுக்கு வைக்கக்கூடிய முதல் பட்ட பெயர், அதை இந்த பொது மேடையில என்ன சொல்ல முடியும், ஆனா அவங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த பெயர் என்னன்னு. வேக மாட்டிக்கிட்டு வெளியே போயிட்டாலே அவ அவ்வளவுதான். தமிழ்நாட்டுல விடியல் பயண பேருந்துன்னு சொல்லிட்டு ஒண்ணு விடுறாங்க, இலவச பேருந்து, மகளிர் எங்க வேணாலும் போகலாம், எங்க வேணாலும் இறங்கிக்கலாம், ஃப்ரீ பஸ் தான் சொன்னேன். ஒரே நாள் தான் வச்சு அந்த திட்டம் அறிவிச்சு, மறுநாள் என்ன சொல்றான், பெண்கள் இஷ்டத்துக்கு போறாங்க, இஷ்டத்துக்கு வர்றாங்க, வீட்டுல யாருக்கிட்டையுமே சொல்றது இல்லை. அவ்வளவு வைத்தறிச்சல் இருக்கு. ஏன்? பெண்களுடைய சுதந்திரம் என்பது ஆண்களுக்கு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்துது. ஏன்? நானே சட்டத்தை வைக்கணும், நானே சமைக்கணும், இவ பாட்டுக்கிட்டு போயிட்டானா வீட்டு வேலையை எவன் பாப்பா? அப்ப தொடர்ந்து இவங்களுடைய ஏவலுக்கு பணியாளாக இங்க ஒரு பெண் தேவை. அதற்காகவே தான் பெண்ணை அடிமைப்படுத்தியே வச்சிருந்தாங்க. அதற்குதான் தந்தை பெரியார் எழுதினார், பெண் ஏன் அடிமையானாள். பெண் அடிமை அப்படின்னே புக் எழுதிருக்கலாம், பெண் அடிமையானால்னே புக் எழுதிக்கலாம். பெண் ஏன் அடிமையானாள், எதுக்காக, ஏன் அப்படின்னு ஒரு கேள்விக்குரிய இந்த சமூகத்தை நோக்கி வைக்கிறார். அந்த அடிமை சின்னத்தினுடைய வெளிப்பாடாக பிறந்த போதே நாம் அடிமை சங்கிலியே சுமக்கிறோம். ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் போது கொண்டாடுகின்ற சமூகம், ஒரு பெண் குழந்தை பிறக்கும் போது ஐயோ நம்ம செலவு வச்சிருச்சு. அதே குழந்தை வளர்ந்து வந்ததுன்னா பூ புனித நீராட்டு விழாங்கிற பேர்ல அந்த காலத்துல எதுக்கு அது பண்ணாங்கன்னா, என் வீட்டுல ஒரு பொண்ணு வயசுக்கு கல்யாணத்துக்கு தயாரா இருக்குன்னு அறிவிப்பு, மறைமுக அறிவிப்பு. அப்பெல்லாம் குழந்தைங்களுக்கு சிசு திருமணம் நடந்துச்சு. 1 வயசுல கல்யாணம். பாரதியாருக்கு எத்தனை வயசு கல்யாணம்? 14 வயசு 8 வயசு வித்தியாசத்துல கல்யாணம். குழந்தை திருமணங்கள் நடந்துச்சு. இன்னைக்கு குழந்தை திருமணம் கிடையாது, சிசு கொலை கிடையாது. பூ புனித நீராட்டு விழாக்கள் நடத்தினாலே இன்னைக்கு அது மாடர்னைஸா இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே அதை நடத்தாமல் இருக்கக்கூடிய குடும்பங்களினுடைய மனநிலை வெளிவந்துருச்சு. இன்னைக்கு வரதட்சணை இல்லாமல் சுயமரியாதை திருமணங்கள் நடக்குது. இவ்வளவு கொடுமைகளை நாங்க தாண்டி வந்திருக்கோம். குழந்தை பிறந்தாலும் பெண்ணுக்கு பிரச்சனை மலடின்னு ஒரு பேரு, ஒரு ஆண் கிட்ட பேசிட்டாலும் இவளுக்கு ஒரு பேரு, ஆனா அந்த ஆணை எதையுமே சொல்ல மாட்டாங்க. அப்ப தொடர்ந்து வைக்கக்கூடிய பட்ட பேர், ஒருத்தனை பார்த்து திட்டலாம் போட தூமை அப்படின்னு. அந்த தூமைங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உங்க அம்மா உங்களை பெற்றெடுத்து அந்த உயிரை போக்கை துடைப்பதற்காக வைக்கப்பட்ட துணிதான் தூய்மை துணி. ஒரு பெண்ணினுடைய தீட்டை அவமரியாதையாகவோ அசிங்கமாகவோ பார்க்கக்கூடிய உன் கேடு கெட்ட புத்தி இருக்குல்ல, அந்த புத்தி தான் இங்க இருக்கு.
குறிப்பிட்டு பெண்ணினுடைய அந்தரங்க உறுப்புகளை குறிப்பிட்டு ஒருத்தவங்களை பார்த்து நீ திட்டினா அதை விட கேவலம் இந்த உலகத்துல இல்லை. சரி, இதெல்லாம் இந்த ஆணாதிக்க சமூகம் இத்தனை நாளா செஞ்சுட்டு இருந்தது, நம்ம பொறுத்துட்டு இருந்தோம், அதையெல்லாம் மீறி நம்ம செயல்பட்டுக்கிட்டே இருந்தோம். ஆனா இப்போ பெண்ணுக்கு பெண்ணே எதிரி. இன்னொரு கட்சியினுடைய மகளிர் அணி தலைவிய மதிக்க தெரியாம, அந்த போராட்டத்தினுடைய வெளிப்பாடை எப்படி கண்டனம் சொல்லணும்னு தெரியாம, கேடுகட்டத்தனமா இழிவான முறையில காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய மகளிர் அணி தலைவி நிஷா அவர்களை குறித்து இழிவாகவும் கேவலமாகவும் பேசிய பாஜக மகளிர் அணிக்கு கடுமையான கண்டனங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து மகளிர் மற்றும் தோழர்கள் சார்பாகவும் நாங்கள் பதிவு செய்கிறோம். ஏன் என்ன பண்ணாங்க? ஏஐ உச்சி மாநாடு டெல்லியில நடக்குது. அந்த ஏஐ உச்சி மாநாடுங்கிறது நாட்டில் உள்ள அனைத்து தளங்களிலும் தொழில்நுட்ப ரீதியாக இந்தியா வளர்ந்து இருக்கிறதுங்கிறத காட்டுறதுக்கான ஒரு மாநாடு. அந்த மாநாட்டில் சைனால இருந்து ரோபோ பொம்மைய விலைக்கு வாங்கி இதை நாங்களே கண்டுபிடிச்ச ரோபோன்னு சொல்லிட்டு நாயை குலைக்க வைக்கிறான். நாய் பொம்மை, நாய் ரோபோ பொம்மை. இது சைனால இருந்து வந்த பொம்மை தான் நம்ம ஆளுங்க எல்லாம் வெளியில கண்டுபிடிச்சு விட்டாங்க. இதற்கு கண்டனம் தெரிவித்து காங்கிரஸ் இளைஞர் அணி அந்த டெல்லி உச்சி மாநாட்டுக்குள்ளேயே போய் கண்டனம் தெரிவித்து போராட்ட கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தை நடத்துகிறார்கள். இது நடந்தது டெல்லியில பிப்ரவரி 20ஆம் தேதி. அன்று மாலையே டெல்லியில் நடந்த சம்பவத்தை காரணம் காட்டி ஆளே இல்லாத காங்கிரஸ் கட்சி வாசல்ல போயிட்டு, அதாவது பூட்டின கதவுல போயிட்டு கத்திட்டு வருவாங்க பாருங்க, இந்த மலையை பார்த்து நாய் கொலைக்குதுன்னு சொல்ற மாதிரி ஆளு இல்லாத இடத்துக்கு போயிட்டு 10 பேரை கூட்டிட்டு போயிட்டு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய உருவ பொம்மையை எடுத்து போட்டு கொளுத்தி காங்கிரசுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. கொளுத்திட்டு போயிட்டாங்க. மறுநாள் காங்கிரஸ் தன்னுடைய தொண்டர்களோடு தன்னுடைய தலைவர்களோடு பாஜக கட்சி ஆபீஸுக்கே போய் கண்டனத்தை பதிவு செய்கிறார்கள். அப்ப எதிரில எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய துணிக்காய போடுற குச்சி வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அது என்னடா அந்த குச்சின்னு கேட்டா, RSS சாகா பயிற்சிக்கு பயன்படுத்தக்கூடிய குச்சி தயாராக பாஜக அலுவலகத்துல இருந்திருக்கு. அந்த குச்சி தூக்கிட்டு வரான். ஹே வரியா, இப்ப பாத்துக்கலாமா, ஒருத்தருக்கு வரியா, நீ வா நான் டேட் சொல்றேன், நீ வா நான் டைம் சொல்றேன். என்ன புதுச்சேரி ஒண்ணு மண்ணுமா எல்லாரும் அண்ணன் தம்பியா பழகி, நீங்க யாரு? நீங்க முன்னாடி காங்கிரஸ்ல இருந்து காங்கிரஸ் தோத்து போகுதுன்னு தெரிஞ்சு அதிகாரத்துக்காகவும் பணத்துக்காகவும் தன்னுடைய பதவி அந்தஸ்துக்காகவும் ஓடி வந்து புகுந்த இடம் தான் பிஜேபி. அந்த இடத்துல நின்று கொண்டு தன்னை வளர்த்து விட்ட ஒரு இயக்கத்தையே பார்த்து, தன்னை வளர்த்து விட்ட தலைவர்களையே பார்த்து கேவலமாகவும் இழிவாகவும் பாக்குறியான்னு கூப்பிடுறேன். கிட்னி உருவ போறவா வான்ற மாதிரி. நீங்களா யாருன்னு எனக்கு தெரியும். யாரு? முதலியார்பேட்டையினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். நீங்களா யாருன்னு எனக்கு தெரியும். நான் தனியா பாத்துக்கோ. உங்களை என்ன பாப்பீங்க தனியா? இத மிரட்டல் விடுறீங்களா? கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லை. எங்களுடைய பொதுக்குழுல, திமுகவினுடைய பொதுக்குழுல எங்களுடைய தலைவர், கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடுடைய முதலமைச்சர் அவர்கள் பொதுக்குழுல சொல்றாரு, எங்களுக்கு அறிவுறுத்தல் சொல்றாரு. நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேன். ராத்திரில எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. மறுநாள் காலையில இவர் இதை செய்தார், அவர் அதை செய்தார் சொல்லும் போது எனக்கு மிகுந்த மனவேதனை அளிக்கிறதுன்னு எங்களுடைய தலைவர் எங்களுடைய நடவடிக்கைகளை பக்குவப்படுத்துகிறார். நீங்க இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, அத்துமீறக்கூடாதுன்னு பக்குவப்படுத்துகிறார். ஆனா பாஜகவினுடைய அமைச்சர் உள்துறையை கையில் வைத்துக் கொண்டிருக்கிற தைரியத்துல, போலீஸ் உள்ள கிட்ட இருக்கிற தைரியத்துல குச்சி எடுத்துட்டு வந்து போலீஸ் முன்னாடியே சர்க்கஸ் காட்டுறீங்க. இந்த பக்கம் யார் கையில குச்சி கிடையாது, ஆனா இந்த பக்கம் தடியடி விழுது. இந்த பக்கம் எல்லா கையிலும் குச்சி இருக்கு, ஆனா போலீஸ் அவர்களை விலக்கி விடுது. கவனிக்கணும், விலக்கி விடுது. அவர்கள் மீது ஒரு தடியடி கூட விடவில்லை. காரணம் என்ன? ஒரு அடி அடிச்சா உடனே டிரான்ஸ்பர், உடனே மாத்திடுவாங்க. அப்ப காவல்துறை உள்துறை அமைச்சருக்கு பயப்படுகிறது, பாஜகவினுடைய எதேச்சி அதிகார போக்கிற்கு பயப்படுகிறது, பாஜகவினுடைய சர்வாதிகாரத்தனத்திற்கு பயப்படுகிறது. அதனாலதான் கையில குச்சி வச்சிருந்த அத்தனை பேர் மீது இதுவரை வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. காங்கிரஸ் கட்சி வாசல்ல போராட்டம் பண்ணி இங்க கொடும்பாரி கொளுத்தினவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை. மாறாக காங்கிரஸ் போய் போராட்டம் பண்ணதுக்கு 15 பேர் மேல கேஸ். சரி, இது ஒரு படம், ஒரு காமெடி, இது ஒரு பக்கம் அரங்கேறிக்கிட்டு இருக்கு, இது சைடு வைங்க.
ஒண்ணுமே இல்லாம, சம்பந்தமே இல்லாம, உப்பு சப்பே இல்லாம, எங்க இருந்தோ கிடக்குற ஒரு 10 ரூபாய் மஞ்சள் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்துட்டு, பாத்ரூம்ல இருக்கிற பக்கெட்டை எடுத்துன்னு வந்துட்டு, மஞ்சத்தூள்ல பக்கெட்ல கலந்து ரோட்டையே கழுவி விடுற அளவுக்கு தியாகியா நீங்க? யார் ரத்தம் சிந்திய மண் மீது நீங்க வந்து உட்காந்துக்கிட்டு உங்க புனிதத்தை நீங்க காப்பாத்துறீங்க? இந்த சனாதன திமிரைத்தான் எங்களுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை ஒழிப்போம்னு பேசினார். இதுதான் அந்த சனாதனம். தீண்டாதவர்களை பாத்தாத்திட்டு தொட்டாத்திட்டு அந்த தெருக்குள்ள வந்தாத்திட்டு இடுப்புல ஒரு பெரிய தொடப்பம் அதை கட்டி விட்டுறணும். என்னுடைய காலடி தடம் அந்த தெருவிலே படக்கூடாது. அதாவது நம்ம நடந்து போனா நம்ம காலடி தடம் அந்த உயர்சாதி வகுப்பினர் வாழக்கூடிய தெருவுல படக்கூடாதுன்னு அந்த தொடப்பு தொடச்சுக்கிட்டே போகுமா. கழுத்துல ஒரு சட்டியை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. ஏன்? தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லக்கூடிய தலித் மக்களுடைய உண்மையை அந்த பகுதியில வாழக்கூடிய மக்கள் மெதிச்சுட்டாங்கன்னா அது தீட்டாயிருமா. அதனால கழுத்திலே சட்டி கட்டி அதுலயே துப்பிக்கிட்டே போகணும். அப்புறம் வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் இல்லையா, அதெல்லாம் அப்படி துப்பிக்கிட்டே போகணும். அப்ப பாத்தா தீட்டு தொட்டா தீட்டு கழுத்துல சட்டி கொட்டி தொங்க விட்டு அப்புறம் இங்க மச்சம் வச்சிருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா இங்க மச்சம் இருக்கும். அது பார்த்த உடனே தெரிஞ்சிடும் இவர் ஒரு தலித் சமூகத்தினர். பேரை கேளுங்க, வேண்டாம். பொண்ணு பேரு வேண்டாம். புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல், அதுல வேலை செய்யக்கூடிய ஒரு கேப்டன், ஒரு பெண் கேப்டன், அவங்க பேர் வேண்டாமிருதம். ஏமா உன் பேர் வேண்டாமிருதம்? அந்த பேர் நேம் வச்சிருக்கோம்ல, ஏமா உன் பேர் வேண்டாமிருதம் கேட்டேன். 5ஆவதா பிறந்த பெண் குழந்தையா, 4 பெண் குழந்தை, 5ஆவதா பிறக்கிற பெண் குழந்தைக்கு வேண்டாமிருதம்னு பேர் வைக்கிறேன். ஏன் வேண்டாம்? நீ வேணாம், நீ ஆனா பிறந்துட்ட வேண்டாம். என்ன அப்ப வைக்கக்கூடிய பேர்கள்ல பாருங்க, மண்ணாங்கட்டி, பாவாடை. சிக்கன் தாத்தா பேரு பாவாடை. எதையெல்லாம் இழிவா நினைக்கிறாங்களோ அந்த இழிவான பெயர்களை இங்க இருக்கக்கூடிய ஓபிசி, எம்பிசி, எஸ்டி, எஸ்டிகளுக்கு வைத்து அழகு பார்த்ததுதான் உங்க சனாதனம். இந்த மஞ்சள் தண்ணியை தூக்கிட்டு வந்த பக்கெட்டி தண்ணி மாதிரி. நிஷா அவர்கள் தன்னுடைய தலைவருடைய உருவபொம்மையை எரித்ததற்காக காங்கிரசாரோடு போய் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஒரு போராட்டம் நடத்துறாங்க. அங்க அவங்க படுத்து தன்னுடைய எதிர்ப்பை கண்டன குரல்களை தைரியமா அவங்க மூச்சுக்கு நேரம் வைக்கிறாங்க. ஆனா அவங்க போய் 2 மணி நேரம் கழிச்சு பொதுவா ஆசுவாசப்படுத்திக்கிட்டு வந்துட்டு தீட்டு கழிக்கிறேன், நிஷா என்பவர் வந்து விட்டா, எங்க தெரு தீட்டாயிருச்சு, தீட்டை வந்து நான் கழிக்கிறேன்னு மஞ்சள் தண்ணியை ஊத்தி கழுவி விட்ட பாஜக மகளிர் அணியினுடைய தாமரை செல்வி அவர்களே, நீங்க செய்தத ஒரு முறை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இருக்கிற நீங்க கட்சிக்கு வேணும்னா விசுவாசமா ஒழிக்கப்பட வேண்டிய சனாதனத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய வேலையை நீங்க செய்யலாம். ஆனால் நாளை இதே நிலை உங்களுக்குமே அந்த கட்சியில் வரக்கூடும். இதையெல்லாம் எதிர்த்துதான் தந்தை பெரியார் அவர்கள் போராடினார். இதையெல்லாம் எதிர்த்துதான் அம்பேத்கர் அவர்கள் போராடினார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பெண்களுக்கான உரிமைகள் மறுக்கக்கூடிய இந்த சபையிலே நான் அமைச்சராக தொடர விரும்பவில்லை என்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். ஆனா இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டுல இருக்கும், இன்னைக்கும் தீட்டு கழிக்கிறாங்க பேர்ல மஞ்சள் தண்ணியை ஊற்றி கழுவி விட்ட உங்களுடைய இழிவான செயலுக்கு வன்மையான எங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்கிறோம். இந்நேரம் என்ன பண்ணிருக்கணும் காவல்துறை? இப்படி ஒரு நடவடிக்கையை அரங்கேற்றிய பாஜக மகளிர் அணி தலைவி மீது பிசிஆர் சட்டத்துல வழக்கு பதிவு செஞ்சிருக்கணுமா இல்லையா? சாதாரணமா அதாவது இந்து பெண்களுக்கு பொதுவாக பெண்கள் அரசியல் வர்றது பெரிய சவால். அதுவும் இஸ்லாமிய சகோதரியான நிஷா அவர்கள் ஒரு அரசியலில் பங்கேற்று இன்னைக்கு ஒரு கட்சியினுடைய, ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில மகளிர் அணி தலைவியாக இருக்கிறார். அது எவ்வளவு பெரிய சவால். முதல்ல முஸ்லீம் வந்து துர்காவை விட்டுட்டு வர்றதுங்கிறத பெரிய சவால். அவங்க கண்ணு மட்டும் தான் தெரியும். அந்த கண்ணு வச்சுக்கிட்டே அவங்க இத்தனை போராட்டங்கள்ல நிறைய பெண்களோட நாங்கள் பயணம் செய்கிறோம். அப்படி இருந்த போதிலும் கூட மிகுந்த போராட்ட குணத்தோடு தன் மீது வைத்திருக்கக்கூடிய அனைத்து கட்டமைப்புகளையும் உடைச்சு எரிஞ்சிட்டு வந்தவர் தான் நிஷா. இங்க இருக்கக்கூடிய சில ஆணாதிக்கவாதிகள் அமைப்புகள்லயே இருக்காங்க, கட்சிகள்லயே இருக்காங்க. ஆளை பார்த்த உடனே இடம் போடுறது, கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டா போதும், ஆமாவா அப்படிதான், கொஞ்சம் பிளவுஸ் கொஞ்சம் பெருசா போட்டா போதும், ஆமாவா அப்படிதான். ஒரு காவல்துறைக்கு போறேன் தோழர் புஷ்பராஜோட சேர்ந்து, தோழர் புஷ்பராஜனுடைய வழக்கு சம்பந்தமாக ஒரு வழக்கு நீங்க
வழக்கு சம்பந்தமா அவரை வந்து காலேஜுக்குள்ள உடல அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை கிட்ட போன போது அவர் அந்த பேண்ட்ல 2 ஓட்டை இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. மைக் சரியா கேட்கலவா? ஹலோ. அந்த காவல்துறைக்கு போகும்போது, ஏன்பா ஒரு அதிகாரியை பார்க்க வந்திருக்கேன், கிழிஞ்சு போன பாயிண்ட போட்டு வந்திருக்கேன்னு புஷ்பராஜுக்கு அறிவுரை. நான் அமைதியா அவர் சொல்றது வரைக்கும் வெயிட் பண்ணேன். வழக்கமா பெண்களுக்கு தான் ஸ்லீவ்லெஸ் போடாதீங்க, ஜட்டி பாடியோட வரீங்க, வீட்டுல வந்து நீங்க எல்லாம் அப்படியே வந்துருவீங்களா அப்படின்லாம் கேட்பீங்க. இப்பெல்லாம் ஆண்களுக்கும் நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா சார் அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து கேட்டேன். அப்ப சொன்னேன், மேடம் எவ்வளவு டீசெண்டா ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கேன். இப்போ மேடம் டீசெண்டா ட்ரெஸ் பண்ணி வந்துதான் உங்களுக்கு பிரச்சனை, நாலு அடுத்த மக்கள் மன்றத்துக்கு நான் ஸ்லீவ்லெஸ் போட்டு வரேன் அப்படின்னு. அப்போ உருவ கேலி, நாம அணிந்திருக்கக்கூடிய நகைகளை பார்த்து கேள்வி, நாம போட்டிருக்கக்கூடிய உடையை பார்த்து கேலி, உருவ கேலி. இந்த எல்ஜேகே ஒரு எல்கேஜி கட்சி ஒருத்தவங்க வந்துருக்கான், லாட்டரி கம்பெனிக்காரன். பணம் வைக்கிறதுக்கு இடம் இல்லாம நாட்டுல எத்தனை மாநிலம் இருக்கோ எல்லா மாநிலத்திலயும் கேஸ் வாங்கி வச்சுக்கிட்டு மணி லாண்டரிங் சொல்லக்கூடிய வழக்குகள்ல கேரளால மட்டும் நான் சொல்றேன் 930 கோடி ரூபாய் ஈடி வழக்கு அவர் மேல. 930 கோடி. எத்தனை சைபர் தெரியுமா இளவரசி தோழர்? எத்தனை சைபர்? அதை எண்ணி பாக்குறதுக்கே நமக்கு நாள் பத்தாது. அவன் வரான், யாரு என்ன ஏதுன்னே தெரியாத அழுதுகிட்டு நிக்கிறேன் நானு, அப்படியே கண்ணுல தண்ணியோட. ஊரே என்னை பார்த்து சிரிக்குதான். யாராடா பார்த்து சிரிக்குது? உன்னதான பார்த்து சிரிக்குது. ஊரே உன்னை பார்த்தா சிரிக்குது. இப்படிப்பட்ட இழி செயல்களை செய்து விட்டால் பெண்கள் அரசியல் வெளிக்கு வர மாட்டார்கள். இவர்களை எதிர்த்து வீடியோ போட மாட்டாங்க, இவங்களை எதிர்த்து கருத்து சொல்ல மாட்டாங்க, இவங்களை எதிர்த்து இனிமே அரசியலே பண்ண மாட்டாங்கிற நமட்டு துணிச்சல். இந்த நமட்டு துணிச்சல்காரர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், ஆணாதிக்க வாதிகளுக்கு சொல்லிக் கொள்கிறேன், இயக்கத்தில் இருந்து கொண்டே தந்தை பெரியார் அவர்களை போற்றிக் கொண்டே பெண்களை தூற்றுகின்ற வாதிகளுக்கும் சொல்லிக் கொள்கின்றேன், நீங்கெல்லாம் வியாதிகள். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணையும் மதிக்கிறது இல்ல, வெளியில வந்த பெண்ணையும் மதிக்க தெரியல, தந்தை பெரியார் அவர்கள் சொல்லி கொடுத்ததையும் ஃபாலோ பண்ண தெரியல. இப்படி இருக்கக்கூடிய கட்டத்துலதான் நாங்க இத்தனை பேர் அரசியல் பண்றோம். இதையெல்லாம் தாண்டி புதுச்சேரியில அதிக வாக்காளர்கள் யாருன்னா பெண்கள். இன்னைக்கு பெண்கள் நினைக்கிறவங்க தான் ஆட்சிக்கே வர்றாங்க. அப்படிப்பட்ட பெண்களுக்கு இங்க பெண்களுக்கான பிரதிநிதித்துவமே இல்லை. அந்த பிரதிநிதித்துவத்தை முன்னிறுத்தி செல்லக்கூடிய தோழர் நிஷா அவர்களுக்கு இந்த மாதிரியான இலவச விளம்பரம், இப்படிதான் சொல்லணும், இலவச விளம்பரம். நீங்க வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எங்களுக்கு சாதாரணம், கடந்து போயிட்டே இருக்கும். ஆனால் நீங்க மறைமுகமாக யாரை நீங்க வந்து டார்கெட் பண்றீங்கன்னா, எங்களுடைய கணவர், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய மாமனார், எங்களுடைய மாமியார், எங்களுடைய உறவுகள் எல்லோரும் நாங்க அசிங்கப்படணும் யாரும் நினைக்க மாட்டாங்க. நீங்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு விமர்சனம், வைக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணிற்கு பின்னாடியும் ஒரு குடும்பம் இருக்குங்கிறத நீங்க மறந்துடுறீங்க. ஈஸியா பேசுறீங்க. தாமரை செல்வியோட நீங்க பேசுற வீடியோவை நீங்க திருப்பி போட்டு பாருங்க. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு பெண்ணினுடைய வீட்டில் எத்தகைய ஒரு சூழலை உருவாக்கும் என்று நினைத்து பார்க்கணும். அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. யாரை கேட்டு கேட்டு போனா என்ன, யார் குடி கெடுத்தா என்ன, யார் வாழ்ந்தா என்ன, நமக்கு பதவி வருதா? இப்ப ஒன்றிய அமைச்சர் இருந்தாலும் அவர் கூட போய் போட்டோ எடுக்கிறோமா? அது போதும். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்காத இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவது ஒன்றே எங்களுடைய லட்சியம். 3 மாசம் லீவ் போட்டிருக்கேன் ஆபீஸ்க்கு. ஏன்னா இவனுக்கு முதல்ல பெட்டிஷன் போடுவாங்க, காயத்ரி எப்படி இங்க வந்தார், காயத்ரி இந்த நேரத்துக்கு என்ன செய்தார், இவர் வேலையில் இல்லாமல் இங்க என்ன ஆணையை எடுக்க வந்தார் அப்படிலாம் கேட்பாங்க. நீ என்ன கேட்கறது? எனக்கு சம்பளமே இல்லைனாலும் பரவாயில்ல, 3 மாசம். அப்படிதான் 2019 எலெக்ஷனுக்கும் வேலை செஞ்சேன், 2021 எலெக்ஷனுக்கும் வேலை செஞ்சேன். யாருக்கிட்டயும் 10 பைசா வாங்கி வேலை செய்யணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது. கொள்கையோடு பயணிக்கக்கூடிய வழியை தந்தை பெரியார் அவர்கள் எங்களுக்கு காட்டி இருக்கிறார். அதே வழியில் சனாதனத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய இந்த பாஜகவை வீட்டுக்கு அனுப்பும் வரை ஓய மாட்டோம். சகோதரி எலிசபெத் பேசும்போது சொன்னார், அவர் புரட்சிகரமான பாடல்கள் மூலமாக தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வருத்தமா எல்ஜேகே மேடைகள் எல்லாம் பாக்குறோம். இனிமே அதை தவிர்த்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எலிசபெத் அவர்
பொதுவாவே யாருமே நாங்க ரெஸ்ட் தூங்குறதே இல்ல. இவங்கெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. ஏன் நாளைக்கு இன்னைக்கு நாம சுதந்திரமா பேசுறோம், எழுதுறோம், சமூக வலைதளங்களை பயன்படுத்துறோம். நாளைக்கு உங்க பிள்ளையும் என் பிள்ளையும் இதே சுதந்திரத்தோடு இருக்குமா என்பது கேள்விக்குறி. இஸ்லாமிய சகோதரர்களுடைய வாழ் உரிமை நசுக்கப்படுகிறது, கிறிஸ்தவர்களுடைய வாழ் உரிமை நசுக்கப்படுகிறது. இன்னைக்கு இந்து பெண்களே அங்க பாத்தீங்களா, பக்கத்துல அவங்களும் முஸ்லீம் தான், சகோதரி. அப்ப நிஷா யாரு? ஏலியனா வானத்துல வந்து குதிச்சாங்களா? அவங்களும் உங்களோட சகோதரி தான். அது என்ன அந்த முஸ்லீம் மட்டும் தான் ஒஸ்தி முஸ்லீம், நிஷா வேற முஸ்லீமா? முஸ்லீம்குள்ளே 4-5 இருக்கா? இப்படிப்பட்ட பிரிவினைவாதிகளை நாம் அடையாளம் காண வேண்டும். நாம எடுக்கக்கூடிய பரப்புரைகள்ல இதை வலியுறுத்தி பேச வேண்டும். பெண்களுக்கு சொல்லணும் எப்படியெல்லாம் அடிமைப்பட்டு கிடக்கிறீங்க. இலவசங்களை கையில காமிச்சு உங்களுடைய வாக்குகளை எப்படி திருடுறாங்கிறத நாம சொல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்கும். அப்படி சொல்லி நிறைய தோழர்கள் எல்லாம் பேசுறதுக்கு இருக்காங்க. வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். தீனா அவர்களுக்கும் பெரியார் சிந்தனையாளர்கள் அமைப்பு தொடர்ந்து எனக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு வந்த போது காவல்துறையை எதிர்த்து நான் ஒரு போராட்டத்தை தனியாளாக எடுத்த போது தோழர் தீனா அவர்கள் தான் என்னோட உடன் இருந்தார். அதே போலவே தோழர் நிஷா அவர்களுக்கும் உடன் இருந்து இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி இருக்கக்கூடிய தீனா அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளும் வணக்கங்களையும் தெரிவிக்கக்கூடிய நன்றி. வணக்கம்.